Alhamdulillahi hamdan daiman abada, walhamdulillahi thumma alhamdulillahi, alhamdulillahi rabbil alamin ala ma kana yulhimuni. Alhamdulillahi, alhamdulillahi hamdan daiman abada, walhamdulillahi thumma alhamdulillahi, alhamdulillahi rabbil alamin ala ma kana yulhimuni. Alhamdulillahi maulaya salli wa sallim daiman abada ala habibika khairil khalqi kullihim. இன்றெடுத்த எப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நற்பணியாய் ஆவதற்கு நன்னபியின் நல்மகளே எம்முடனே நீரிருந்து எம்பணியை உம்பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க அடிமை உம்மை வேண்டுகிறேன். கற்குங்களை அமுதாக்கி நற்குணத்தை எமதாக்கி தற்புகழ்ச்சி இலதாக்கி கற்பு நெறி நிலைக்கச் செய்வீர். பொற்கால ஹசாலியாய் நற்கால முயத்தினாய் தற்காலம் எமையமைப்பீர். ஃபுர்கான் புகழ் ஃபாத்திமத்து நன்ன ஃபீசத் மிஸ்ரியாவாய் மென்மை மீகும் ராபியாவாய் இன்புறவே எமையமைப்பீர். மன்னான் புகழ் ஃபாத்திமத்து கண்ணூரங்கும் வேலையிலும் கல்பூரங்கா நபி மகளே கண்ணியமாம் ரிசுக்கு தானை கணக்கின்றி குறைதருவீர். எங்களினம் சுற்றங்கட்கும் என்னுடைய தோழர்கட்கும் உங்களை போல் எங்கும் உண்டோ உதவி உபகாரம் உள்ளோர். நன்கோடைய நாட்டப்படியே இஹ்சான் முன்கை பொருள் தந்து மிடிதீரும் நாயகியே வெற்றி பெறச் செய்திடுவீர். வேண்டும் உபகாரம் செய்வீர். முத்திக்கருளே புரிவீர். முஹம்மது ரசூல் மகவை எத்தவத்தினோர்களுக்கும் ஏற்றமுள்ள சர்க்குருவாய் பத்தி பிடித்தேனம்மா ஃபாத்திமத்து நாயகியின் காத்தம்மன் நபிதமக்கும் கண்மணி ஹசன் ஹுசைனுக்கும் ஃபாத்திமா அலியவர்க்கும் படித்தோன்றாம் ஹாதி மூது மானியமக்கும் ஹைரான தாய் தந்தைக்கும் ஏற்றமுள்ள லிக ஜன்னதருள் யா அர்ஹமர் ராஹிமீனே. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா வல்ஹம்துலில்லாஹி சும்மா அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுல்ஹிமுனி. அல்ஹம்துலில்லாஹி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். யா வஹ்ஹாப் யா தவ்வாப் துப் அலல் முஃமினீன் ஸல்லி ஸல்லிம் அலா ஷாஃபிஇல் முذنبين வர்லன் மௌலானா இமாம் ஃபௌஸல் ஆலம் முஹய்யதி வஅல்லிம்னா பிஹி யா அலீமுல் மத்தீன். யா வஹ்ஹாப் யா தவ்வாப் துப் அலல் முஃமினீன் ஸல்லி ஸல்லிம் அலா ஷாஃபிஇல் முذنبين வர்லன் மௌலானா இமாம் ஃபௌஸல் ஆலம் முஹய்யதி வஅல்லிம்னா பிஹி யா அலீமுல் மத்தீன். யா வஹ்ஹாப் யா தவ்வாப் துப் அலல் முஃமினீன்
به يا عليم المجيد برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أصحاب الوقت أيضا بحكم نيابة அல்லாஹ் ஜெலிஷான் ஓத்தாராவை போற்றி புகழ்ந்து அவனது திவ்ய திருத்தூதர் ரஹ்மத்துல் ஆலமீனாக அன்றும் இன்றும் என்றும் ஒன்றுபோல் விளங்கி நிற்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினராகிய அஹ்லு பைத்துகளையும் அஸ்ஹாபிகளையும் போற்றி புகழ்ந்து அவ்வாறு அவர்களை துயர்ந்த நாதாக்கள் குத்துமார்கள் ஓதுமார்களை போற்றி புகழ்ந்து அவ்வாறாக வந்த நாதாக்களுக்கெல்லாம் பெரியவராக வந்த சேனா ஓதுல் ஆலம் குல்லதர் உஹீன் அசைத் அப்துல் காதர் முஹியத்தீன் அல் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய முபாரக்கான நகலைனி ஷரீஃபைன் என்று சொல்லக்கூடிய மெருவரிக்கட்டைகளே சிறமை தாங்கியவனாக சங்கைக்குரிய பெரியார்களே, இதுவாக இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே பத்ர் சஹாபாக்களுடைய நிகழ்ச்சியை பேசுவதற்காக இருக்கின்றோம். பத்ர் சஹாபாக்களுடைய தினம் ரமதான் குறை 17 என்பது உலக பிரசித்தி பெற்ற விஷயம். அதோடு மட்டுமல்ல, முதலாக ஜிஹாதாகும் அவ்வளவு ஜிஹாத் முதல் யுத்தமாகவும் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை பிரகடனப்படுத்தி அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா குர்ஆனுல் அதீமை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று இறக்கி அதிலிருந்து தொடராக குர்ஆன் ஷரீஃபை ஆயத்துக்களை 5 வசனங்களாக அவ்வப்போது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப இறக்கி கொண்டிருந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்தில் முக்கர்ரமாவில் 13 வருடம் இருந்தார்கள். அதன் பிறகு ஹிஜ்ரத் புறப்பட்டு மதீனா ஷரீஃப் வந்தார்கள். மக்காவில் இருக்கின்ற நேரத்திலும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அவளுடைய நுபுவத் என்று சொல்லக்கூடிய நுபுவத்துடைய பிரச்சாரம், மிஷனரி ஒர்க் என்று சொல்வார் அல்லவா, சன்மார்க்க சேவை. இந்த சன்மார்க்க சேவை அவளுக்கு நுபுவத் அருளப்பட்டதிலிருந்து அவள் மறைகின்ற வரை 23 வருட காலமாகும். அதில் நேர் பாதி 11 வருடம் 6 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட நேர் பாதிக்கும் மேலாக 11 வருஷம் 9 மாதத்துக்கு பிறகு தான் அவளுக்கு மேராஜ் அருளப்பட்டு, அது அந்த நேரத்தில் ஹதீஜா குப்ரா நாயகி எல்லாத்தனும் மறைஞ்சு விட்டார்கள். அபூதால் நாயகம் எல்லாத்தனும் எல்லாம் மறைஞ்சு விட்டார்கள். இன்னும் 10 வருஷத்தில் ஹிஜ்ரி ஆமுல் ஹுசன், துயரமான துன்பமான வருடம்னு பெயரிடப்பட்டிருந்தது. அது காலம் வரை ஆக 11 கிட்டத்தட்ட 11 வருஷம் 11.25 வருடம் வரைக்கும் அங்கே யாரும் தொழுகலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? தௌஹீத் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். வேற கலிமாவுக்கு தான் டெஃபினிஷன் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக மாரிஃபா அல்லாஹ் தஆலாவுடைய தன்மை, இறைத்தன்மையை பற்றி மக்களுக்கு போச்சு கொண்டிருந்தாங்க. உங்களுடைய இறைவன் யார், இறைவனுக்கு உங்களுக்கு இடையுள்ள தொடர்பு என்ன, இறைவனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆக கிட்டத்தட்ட 11 வருடம் 9 மாதத்துக்கு பிறகு தான் மேராஜ் அருளப்பட்டு தொழுகை கடமையாக்கப்பட்டு வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து குறைஷ் காஃபிருடைய தொல்லை அதிகமான நேரத்தில் அல்லாஹ் தஆலா உத்தரவுப்படி அவர்கள் எங்கே வந்தாங்க? மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத்து வந்தாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை தாங்க முடியாத நிலம் வர்ற நேரத்தில் மற்ற தோழர்கள்லாம் அபிசீனியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு, ஷாமுக்கு, சிரியா, அபிசீனியாவுக்கெல்லாம் போனான். அப்போ பல பேர் நாயகமா நீங்களும் வந்துருங்களேன்னு சொன்னான். இல்லை, நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் ஹிஜ்ரத்து பண்ண முடியாது, அதனால் நீங்கள் உங்கங்க உயிரையும் பொருளையும் மனைவி மக்களை காப்பாற்றிட்டு போங்க என்று சொல்லி விட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு ஹிஜ்ரத்து வர நேரத்தில் அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா கேட்டான். பல நாடுகள் எப்படி சிரியா, அதே போல் அபிசீனியா, அந்த இது சொல்கிறா இல்லையா யமனு, அது போல் எதிரிப்புன்னு சொல்லி இந்த எல்லாத்துலேயும் சொல்லி இந்த நாடுகளெல்லாம் சொல்லி நீ எங்கே ஹிஜ்ரத்து போறியான்னு கேட்டான் விருப்பத்தை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த பேச்சா சொல்லிட்டா, என்னுடைய இறைவனை நான் உகந்த புண்ணிய பூமியிலிருந்து மக்கள் என்ன வெளியேற்றுறாங்க, பம்பிச்சு என்ன உயிர் கொலையும் வந்து என்ன
வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க, வெளியேற்றுகிறார்கள். நான் விரும்பிய, நான் உகந்த புண்ணிய பூமியிலிருந்து மக்கள் வெளியேற்றுகிறார்கள். எனவே நீ உகந்த ஒரு தளத்தில் என்ன குடியிருத்தாட்டுன்னு சொன்னான். அப்போ தான் நாய் ஸல்லல்லாஹு நீங்கள் எங்கே போங்க, தையிபா மதீனா முனவராக்கு நீங்கள் ஹிஜ்ரத்து போங்கன்னு அவளுடைய உத்தரவுப்படி இங்கே வந்தான். இங்கே வந்து நிம்மதியாக 2 வருஷம் இருந்தான். 2 வருஷம்தான் போச்சு. அப்பவும் இந்த மக்கள் காவியுடைய எறும்பு போகல, ஹசது கொண்டவனுவான். அப்போ நிறைய பேர் வியாபாரத்துக்காக வரக்கூடியவர்கள் சொன்னார்கள், நாங்கள்லாம் வியாபாரம் நாங்கள் உங்களுக்கும் இல்லை அவளுக்கும் இல்லை, என்ன இருந்தாலும் உங்கள் மார்க்கத்தை நாங்கள் ஏற்கிறோமோ இல்லையா, ஆனால் உங்களுக்கு அநியாயம் செய்கிறதுக்கு விரும்பலை, ஒவ்வொரு ஏதோ வழியை பின்பற்றிட்டு போவாங்க. இன்னும் மக்கத்து ஒரு சில காவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க. பெரும் படம் திரட்டிட்டாங்க, பெரும் படம் திரட்டிட்டாங்க. அப்படியே வந்து மதீனா வச்சவங்க மொத்தமாகவே வேரோட பிடிங்கிடணும், அவங்களையும் கொண்டு போட்டு அந்த இஸ்லாத்தை பின்பற்றின அவ்வளோ பேரும் ஒழிச்சு போடணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு அங்கே அது நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் நாங்கள் செய்தி அவங்களுக்கு எத்தி வச்சிட்டோம் அண்டு அந்த நல்ல மனுஷர்களாக இருக்கக்கூடியவங்க செய்தியில் சொன்னார். அப்போ 2வது வருடம் அப்போ தான் நோம்பும் கடமையாக போட்டு என்ன 17வது நோம்பு கிழக்கு நோம்புன்னு சொல்ல ஆரம்பத்திலே கொஞ்சம் தென்னு இருக்கும், போக ரொம்ப டயர்டாக போகும்ல. சும்மா உங்கள் நோம்பு எங்கள் நோம்பு போகல, இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான நோம்பா 22 மணி நேரம் நோம்பு குடிக்கிற காலம் 2வது வருடம். இப்படி இருக்க நேரத்தில் என்னது ஜிஹாது கடமையாக்கப்பட்டு நீங்கள் போங்க அப்படி சொல்லலாம், நீங்கள் போங்க, அவனை வரான்லாம் எதிர்கொண்டு அவனை எடுத்து அடிங்க, அவனை யுத்தம் புரிங்க அப்படின்னு சொல்லி ஜிஹாதும் கடமையாக்கப்பட்டுச்சு. எப்போ ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரத்து வந்து 2 ஆக 36 போட்டு 15 வருஷத்துக்கு போகிறதான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்களுடைய ஆட்கள் அவ்வளோ பேர் யாரும் அகதிகள், கையில் ஆயுதம் இல்லை ஒன்றும் இல்லை, 2 மிஸ்கின்கள், இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு 313 பேர் எடுத்துகிட்டு அந்த பத்ருங்கிற இடம் மதீனா ஷெரீஃபுக்கு மேற்க 80 தொலைவில் இருக்குது, 80 மைல் தொலைவில் பத்ர். அது நல்ல செழிப்பான பூமி, 4 குன்றுகளுக்கு இடையில இருக்கு, கடல் ஓரமும் சொல்லி எம்போங்கிற இடம் இருக்க பக்கத்தில் தான். அப்போ அதே கடல் ஓரமான ஒரு அமைப்பு. அது ஏற்கனவே ரொம்ப பிரபலியமான வியாபாரிகள் வந்தாலும் போங்கலாம் தங்குறது வாங்குறதுலாம் இது. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஆள் வர்ற மக்களுக்காக வேண்டி ஒரு நல்ல குடி தண்ணி ஒரு கிணறு தோண்டி வச்சிருந்தார். இந்த கிணறுக்கு கிணறும் அந்த பட்டைங்க இந்த போட்டு தான் வச்சுக்கிறான், பிரிச்ச மோனமண்டா வச்சுக்கிறான் சொல்லி அந்த பத்ருங்கிறவர் பேர் உள்ளவர் அவரு மக்களுக்கு இது பண்ணி தோண்டி ஒக்கவு பண்ணார். அதனால அந்த இடத்துக்கு பேர் பத்ரு. அந்த கிணத்துல தானே இருப்பாங்க அரபிகள், தண்ணிக்கு ஓட்டைக்கலாம் ஒன்றுமே. அது போல இவங்க கிளம்பி வர்றாங்க. இவங்க இடத்துல 313 பேர் தான். அவ்வளோ ஆயுதங்களும் இல்லை, ஒட்டைகளும் குதிரைகளும் தீனூனுக்கு சாமானுக்கு தூக்கிட்டு வர்றதுன்னு அப்படியே ஆயுத தளவாடம் இல்லை. ஆனால் எதிரிகள் வந்துட்டா அங்கே வந்த நேரத்தில் பார்த்தா 950 பேர், 950 பேர் காலால் படைகள், என்ன அம்பு கிம்புகளோட. அவங்களோட குதிரைப்படையில் வர்றவங்க அது 100 பேர் தனியாக, 100 பேர் குதிரைப்படை காலால் படை. ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆயுதங்களோட இங்கே வந்து இருக்கிறான். இங்கே வந்த நேரம்தான் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சரித்திரம் தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த மாதிரி வருது. அவனும் முன்னுக்கூட்டி வந்ததுனால அவனுக்கு ஃபேவரான இடத்துல பள்ளத்தாக்கில் உட்காந்துட்டானுவான். இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால மற்ற கொஞ்சம் அவசரமான கொஞ்சம் இதுகளில் உட்காந்தா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு அவனோட ரஹமத்தை கொண்டு என்ன செய்தான், அந்த அவனுக்கு ஃபேவராக எடுத்த இடத்தெல்லாம் இதாக்கி விட்டுட்டான். மழை பெய்ய வச்சு தண்ணியை கட்ட வச்சான். சர் சூறாவளி அடித்து புழுதிகளெல்லாம் மூஞ்சில் அடிக்கிறதுக்கு வச்சு என்ன அவங்களுக்கு இது பண்ணான். இது நிகழ்ச்சி நடக்கிறது நம்முடைய இப்போ 2009 ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கலண்டர் இருக்குதா, இந்த சோலார் சிஸ்டம். நம்ம பேசுகிற லூனார் கலண்டரில் பேசணும். ரமதான் புற 17 ஹிஜ்ரி 2வது வருஷம். சோலார் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சூரிய கணக்குக்கு
இந்த சம்பவம் நிகழ்ந்தது கிபி 624 624 என்ன இப்படி பார்க்குறா மில்லத்து மேலே ஹஜரத்து அதெல்லாம் அதை அடையும் அடிக்கிறாள் நம்பர்லாம் வச்சு யாபமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னங்க காலேஜில் படிக்கிற நேரத்தில் யூனிவர்சிட்டியில் ஒரு பேரை கூட்டிடிக்க மாட்டான். அங்கே எங்களை நாங்கள் பிகாம் யூனிவர்சிட்டி போகக்குள்ள ஒரு ஆட்களுக்கு என்ரோல் பண்ணி ரிஜிஸ்டர் போனோம். அதில் என் நம்பர் 624 624 என்ன. அதனால என்ன விளங்குச்சே இல்லையா, பதிரு சஹாபாக்கள் யுத்தம் நடந்தனால தான் நமக்கு தந்திருக்கிறான் வாங்கிக்கிறான்னு சொல்லி அப்படி ஒரு அமைப்பு. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். என்ன 624 சரியா. அதோட மார்ச் மாதம் 16ஆம் தேதி, மார்ச் மாதம் 16ஆம் தேதி சரியா. அப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. சரி, ஏன்னா சில ஈவெண்ட்ஸு வச்சுக்கணும். மார்ச் 19 தான் சேனா ஓதுலாதான் நாயம் பிறந்த நாள் என்ன இந்த ஈசவி கேலண்டர்படி. சரி, மார்ச் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு தானே வெள்ளிக்கிழமை. எப்படி செய்யுதுல் ஐயா, எப்படி யுத்தங்களுக்கெல்லாம் செய்யுதான யுத்தம் பத்ர் யுத்தம். மற்றெல்லாம் முன்னுக்கு தானே சொல்றோம். அந்த செய்யுதான யுத்தத்தை, முதல் யுத்தத்தை அல்லாஹ்தால வச்சதும் செய்யுதுல் ஐயாமல தான் வச்சு அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ சஹாபாக்கள் பார்த்தா என்னத்துக்காகும் இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் பார்த்தா அப்பா ஆட ஒன்றும் இல்லை, இந்த விதமான பஞ்சைகளாக இருக்கிறா. சரி, நாய் செல்லதாலும் பார்த்துட்டு இவனா போய் மோதனாக வெற்றி பெற்றாக கதை உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். அந்த பக்கம் 70 பேர் மலர்ந்தானுமா. யாரு அந்த பக்கம் 70 குஃபார்கள் காபிர்கள். அதில் அபு ஜஹல், உமையா, உத்துபா, சைபா போன்ற பெரும் பெரும் மூதாதிகள்லாம் அழிஞ்சு தொலைஞ்சார்கள். இதுக்கேடையில முந்தின நேரத்து போக்குல நாய் செல்லா அழிச்சலாம் என்னது இந்த தப்லீக்காரன் தவக்காரங்களாம் மண்டையில் அரைகிற மாதிரி ஒரு வேலையை ஒன்று செய்தா. இன்னைக்கு அவனால செமிக்க முடியாது. தப்லீக்கார பேர் தவக்கார பேர் இருக்கான். என்ன செய்தா, போனவொடனே சஹாபாக்கள் கொஞ்சம் தானே, 300 பேர், 313. அவனும் 950 சரி, அதான் கேட்டான் 1053 இவங்களோட 3 மடங்கு என்ன. அப்ப 2 மடங்கு கூட 313 313 போட்டு போப்படாண்டா சரி. அது கூட எக்ஸஸ் அவனுக்கு கூடல இருக்குது என்ன. இந்த மாதிரி கதை இருக்கியா. பார்த்தா நாய் செல்லதாலும் கையை குருசு போட்டால அடையாளம் போட்டா போட்டு 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 போனா உள்ளாய் அல்லா மேல சத்தியமா இதுலதான் அபூஜெஹல் நறுக்க போட்டு கொல்லப்பட்டு கிடப்பான். இதான் உத்துபா செத்து கிடப்பான். உமையாவோட தலை இந்த இடத்துல துண்டாட போகணும், இந்த இடத்துல கிடப்பான் 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 கிடப்பான்னு போட்டுட்டு போயிட்டான். எப்படி எல்லாம் சஹாபாக்களுக்கு அபூஜெஹல் செஞ்சிருவான், அவன் செஞ்சிருவான்னு நல்ல ஒரு தினம் தைரியம் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் யோசிக்கிறா, எப்படி யுத்தம் நடந்து முடிஞ்சிச்சு. குதிரையில போயிட்டீங்களும் தூங்கிட்டா சஹாபாக்கள். குதிரையில போய் இவங்க ஒரு 2 பேர் கொஞ்சம், இவங்கள்ட்ட ஒரு 10-15 பேர் குதிரை வைக்கும்ல இருக்கிறா. பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி அப்படி என்ன நடந்தே தெரியல. அதில் மற்ற நாதாக்கள் சொல்ற கையில் உள்ள வாள் கீழே விழுந்துட்டு, கையில் உள்ள வாள் ஓதிட்டு ஆத்திட்டு சைக்கிளில் போட்டு ஓதுறோம். லீவ் ஓதும் மஸ்தில் போகும். திடீர்னு தஸ்பி விழுந்தோன்னு ஒரு உணர்ச்சி வரத்தானே செய்யும். டப்புன்னு கீழே விழுந்தோன்னே கையில் வச்சுக்கிற தஸ்பி பெட்டில் விட்டுட்டா பரவாயில்ல, இப்படி வெளியில் வச்சு ஓதுறோம். இப்படி போகணும். சடான்னு வந்தோம்னா அது பொத்துன்னு உள்ள சத்தத்தில் கை விட்டு நழுவுற ஒரு. அது போல் வாள் கீழே விழுந்துட்டேன்னு இறங்கி வாழை தேடிட்டு பார்க்குறேன். யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவனே செத்து கிடக்கிறான்னு தலையெல்லாம் வெட்ட போட்டு கிடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா என்னடா இது அதிசயமா இருக்குது. ஒருவேளை மனப்பெறமையன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே கன்ஃபார்ம் பண்றான். அவங்க பெருங்கூட்டம், நீங்க சிறு கூட்டம். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு அதைரியம் வந்துடக்கூடாது எங்கிறதுக்காக வேண்டி உங்க மேல இறக்கப்பட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா, உங்களுக்கு நுவாஸ்னா பஸ்ஸில் போகக்குள்ள திடீர்னு ஒரு கிறக்க ஒன்று வெட்டும்ல, சரி அது வெட்டுறாப்புல தீக்கின் மச்சில் கொஞ்சம் சில பேர் தூங்கிடுவான். அதை போல உங்களுக்கு சிறு தூக்கத்தை விட்டான். இப்படி நீங்கள் மஸ்தில் இருந்துட்டீங்க, நம்ம மலக்குகளை அனுப்பி கேம கொடுத்து அவங்கள மறைச்சிட்டான். அதையும் சொல்கிறான்.
ஹபீப் அவர்கள் துவா கேட்டா, என்னோட சின்ன கூட்டமா இருக்கிற ஆண்டவனே, அவர் நாய் செல்லதால காணவன் பார்த்தேன், அவர் சின்ன ஒரு குடிசையில ஒரு கோலை கொட்டையில இருந்தாலும் சுஜிதில கிடக்குறா, கிடந்த யா ஹையு யா கையூம் யா ஹையு யா கையும் பிரஹமதி அஸ்தாயித் யா ஹையு யா கையூம் பிரஹமதி அஸ்தாயித், நித்திய ஜீவியே நிலையானவனே, யா ஹையு யா ஹையு யா கையூம் பிரஹமதிக்கு அஸ்தாயித், நித்திய ஜீவியே நிலையானவனே, உன் ரஹமத்தை கொண்டு நான் அபயம் தேடுறேன். சிறு கூட்டம், என்னோட ஆட்கள் ரொம்ப கொஞ்சம், இவங்களும் போயிட்டாங்கண்டா நிச்சயமா உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்காதப்பான்னு அழுவிக்கிறா. அப்போ சேனா அபூபக்கர் சித்திக் நாயும் போய் நாய் செல்லதா தைரியம் சொல்றாங்க, யார சூழல்லா கவலைப்படாதீங்க, நமக்கு தான் வெற்றி கிடைக்கும், தைரியமா நாயம் ஒண்ணுக்கும் கவலைப்பட, நமக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு முதல் தடை விட்டு சொல்றா. ஏன்னா நம்மளை போல ஆட்கள் பார்த்தா என்ன சொல்லி சாதாரணமா மரமண்டையில ஏறாது. கசாலி இமாம் நாயும் சொல்றா, நாய் செல்லதால கண்ணீர் அடிச்சு அழுவுறா, ஆண்டவனே உன் உம்மத்தை காப்பாத்துங்க. அபூபக்கர் சித்திக் நாயும் எப்படி இருக்கிறா, தரமா தடை விட்டு, நாயமே கவலைப்படாதீங்க தைரியமா இருக்கு, நமக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு கம்ஃபர்ட் கொடுக்குறா. இதுல பார்த்தா என்னன்னு சொன்னா, சித்திகள் பெரிய நாதாக்கள், அவுலியாக்களுக்கு பெரிய பெருங்கண்ண நாதாக்கள், சித்திகள் பெருங்கண்ண நாதாக்கள், அவுலியாக்கள் இவங்களோட மனநிலை என்னன்னா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நிம்மதி அடைஞ்சிரும். சித்திகளுடைய மனநிலை இருக்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நிம்மதி அடைஞ்சிரும். சித்திகளுக்கும் மேற்பட்டது நபிமார்களுடைய நிலைமை, அது எல்லாத்துக்கும் மேற்பட்டது சையதுல் அன்பியாய் அஃதலுல் ஹலாயிக் குல்லி மஜ்மூன். அவங்க நிம்மதி அடையாம அப்படி இப்படி இல்லை, இருந்தாலும் வாக்கை நிறைவேற்றணும்னு அவன் மேல கடமையா, அவன் மேல கடமை இல்லையா, அவன் வாக்கை நிறைவேற்றுறதும் அவன் நம்ம மேல கொண்ட ஒரு வகப்பொடியா, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லையா. என்ன வாக்கை நிறைவேற்றுறதும் அவன் மேல கடமை இல்லையா. சரியா, இந்த நேரத்துலதான் தப்லீக்காரன அறமண்ட தப்லீக்கார பயல்களோட அற்ப புத்தியும் செய்தனா ஓதுலாத நாயத்துடைய மேலாம்பரமான ஞானத்தையும் கொஞ்சம் உரைச்சி பாருங்க. தப்லீக்கார பயல எழுதுறான், எப்படி அல்லாஹ் தாலாவை பத்தி ஈமான் கொள்ற நேரத்துல ஏன் சொல்லணும், எப்படி ஒருத்தன் கேட்கறான் அல்லாஹ் தாலாவுக்கு பொய்யை பத்தி எப்படி, அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், இருந்தாலும் பொய் சொல்றதுக்கு சக்தி உடையவன் ஈமான் கொள்ளணும். யாரே தப்லீக்காரர்கள் ஈமான் கொள்ளணும். தலையை சும்மா ஆட்டிட்டு கூடாது, எல்லாம் வெப்சைட் இருக்குது, அது இருக்குது, உங்களுக்கு சிங்களத்தில் எழுதி தொலைச்சிக்கிறான்னா தெரியல, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, உங்களுக்கான அந்த பேச்சு நம்பர் அதெல்லாம் எடுத்து வந்துடலாம் பாருங்க. அவன் சொல்றான் அல்லாஹ் தாலா பொய் சொல்ல மாட்டான், இருந்தாலும் சொல்றதுக்கு சக்தியுடையவன் ஈமான் கொள்ளணும். இல்லாட்டி சில விஷயத்துக்கு அவன் சக்தி இல்லாதவன்னு சொல்லி அவன் மேல ஏழத்தன்மையை கற்பிக்கிறதா போயிருங்கிறது யாரோட புத்தி, தப்லீக்காரர்களோட புத்தி. சரி, இப்படி போறான் அன்னைக்கு. இப்ப ஆச்சாரத்துக்கு 4 புள்ள, என்ன அல்லாஹ் தாலாவுக்கு புள்ள ஒன்று இல்லையா, அல்லாஹ் குறை என்ன, அப்ப அஜருக்கு அல்லாவோட மேலா, அப்ப அல்லாஹ் புள்ள பெறது சக்தியோடைய, ஆனா புள்ள பெற மாட்டான்னு சொல்லணுமா, விளங்குச்சா இல்லையா. என்ன அப்படி எங்களை எத்தனை பேர் 4 கொண்டாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை அரபிகள், நம்ம பாவம் ஒன்னா வச்சு தர மாதிரி இருக்கிறாங்க, அரபிகள் 4 வச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. அல்லாஹ் தாலா 4 என்ன 4000 எடுக்கிறதுக்கும் அட் அ டைம்ல 4 கோடிக்கும் சக்தி உள்ளவன் தான், ஆனா ஜிமா செய்ய மாட்டான். என்ன அப்படி சரி, அதை விடுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா ஆடு மாடு பண்டி சாவுதே பாருங்க, ஒரு பண்டி கூட சாவுதே. அப்ப மூத்தா போறதுக்கு எல்லாருக்கும் சக்தி இல்லையா. அல்லாஹ் தாலா மூத்தா போவும் செய்யலாம், அது சக்தியோட ஆனா மூத்தா போக மாட்டான். இப்படியே இருக்கிறது என்னங்க அநியாயம். எப்படி அற்ப பயில்களா இருக்கிறான். உதாரணமா பாருங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க, அடே சிதுக்குங்கிற உண்மைதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துங்கிற தன்மையை ஏற்கிறதுக்கு சக்தி பெற்றது, கிதுப்புங்கிற போய் ஏத்துக்கூடாது. நம்ம இமாம்கள் என்ன சொல்றாங்க, இந்த லைட்டு பத்திக்கு சரியா, அந்த லைட்டு பத்தல் அப்படி தர சொல்றாங்க, அந்த லைட்டையும் போடுங்களா, மோலை சொல்றாங்க மில்லத் முறை பாப்பா இந்த லைட்டையும் போடுங்க. அவர் போட்டு தான் இதுக்கு சுவிட்சு பல்பு ஃபீஸ் அடிச்சு போடுச்சு, பல்பு ஃபீஸ் அடிச்சு போய்க்குது. அப்ப பல்பு ஃபீஸ் அடிச்சு போயிருக்குன்னா என்ன அர்த்தம்,
எலக்ட்ரிசிட்டி இந்த ஹோல்டர்ல சக்தி இருக்கிறது போலதான் அந்த ஹோல்டர்லயும் சக்தி இருக்குது. ஆனா எலக்ட்ரிக் பவரை தன்னில ஏத்து ஒளிர்றதுக்கு பல்பு திறம்பத்தான் போயிடுச்சு. சரிதானே? பல்பு தான் ஃபீஸ் அடிச்சு போச்சு, பல்பு தீஞ்சு போச்சு, கரிஞ்சு போச்சு, ஃபீஸ் அடிச்சு போச்சுங்கிறது எலக்ட்ரிசிட்டியுடைய குறைபாடு இல்லையா? எலக்ட்ரிசிட்டியுடைய பவரை தன்னில ஏத்து ஒளிர்றதுக்கு இந்த பல்பு திறம்பத்தாது, ஃபீஸ் அடிச்சு போச்சு. இந்த பல்பு இன்னொரு பல்பு அப்படி இருக்குது, பார்த்தீங்களா? அவன் சுவிட்சை போட மறந்துடா தெரியல, வச்சிருங்க என்ன. அப்போ அந்த பல்பு திறம்பத்தல இந்த பல்பு. அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பொட்டையா போச்சுன்னு சொல்லுவான். இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன இன்ஃபீரியரா போயிடுச்சு, திறம்பத்தான் போயிடுச்சுன்னு சொல்லுவான். இருக்கா இல்லையா? அதை போல இப்படி சொல்றான். ஆனா செய்தனா ஓதுல்லாலும் தீன் அப்துல் காதீர் அல்லாஹ்னு சொல்றாங்க. என்ன சொல்றா? அல்லாஹு தாலாவினால் அநியாயம் அநியாயம் செய்ய முடியாதுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹு தாலாவினால் அநியாயம் செய்ய முடியாது. இப்படியே சொல்றா, அல்லாஹு தாலாவினால் அநியாயம் செய்ய முடியாது. சரி, லுல்முங்கிற இப்ப சிந்திச்சு பார்க்கணும், லாஜிக்கை வச்சு பார்க்கணும். நம்மளும் கொஞ்சம் மண்டையை தந்திக்கிறான். கோர்ட்டுக்கு போனா நின்று பேசணும். என்ன தப்லீக்காரன் வந்து அவனுக்கு அடிச்சு பேசணும். லுல்மு அநியாயம் அக்கிரமங்கிறது ரெண்டு வகையில தான் அது வரும். அதுக்கு பேர் சொல்லப்படும். அநியாயம் அக்கிரமங்கிறது ரெண்டால ஒரு விடயத்தினாலதான் அதுக்கு அநியாயம் அக்கிரமம். என்னது? ஹக்காளிகளுக்கு ஹக்கை செலுத்தாவிட்டால் அநியாயக்காரன். சரிதானே? இப்ப நாம இந்த வீட்டுல உட்காந்துட்டோம். இது நமக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை கொடுக்கணுமே. வாடகை நாங்க தராம உட்காந்துட்டு அநியாயம் தானே என்ன? அது போல நம்ம மாதா பிதாக்கள் பெத்து எடுத்தாங்க. 10 மாசம் வயிற்றுல வச்சு பெத்தி என்ன டாய்லெட்டை கழுவி யூரினை கழுவி மனைச்சு பால் தந்து வளர்த்து வாலிபமாக்கணும். அந்த தாய் தகப்பருக்கு செய்ய நன்றி கடன் இருக்க, அதை செய்யணும்ல. அதை செய்யாட்டி நன்றி கெட்டவன் தானே, அநியாயக்காரன் தானே. அப்போ ஹக்காளிகளுக்கு ஹக்க கொடுக்காமினால் அநியாயம் அக்கிரமம் உள்முண்டு வருது, அநியாயம் வருது. சரியா? அல்லாஹ் யாருக்கும் கடமை ஹக்காளி கடமைப்பட்டவன் இல்லை. அவனுக்கு வாப்பா இருக்குதா? அல்லாஹ் தர வாப்பா இல்ல, உம்மா இல்ல. சரி, வாப்பா உமா தான் இல்லை, ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு பொஞ்சாதிக்கு நஃபக்கா கொடுக்கணுமே, மாசம் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல 4 மாசம் போச்சுன்னா உடல் உருவு வைக்கணும். இவன் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு அரபு நாட்டிலேயே போய் நின்று கிடக்கிறான். 2 வருஷம் 3 வருஷம் இந்த புள்ள என்ன செய்யும்? வாய்க்கு வைத்துக்கு தான் அவனும் கொடுப்பான், வாப்பா கொடுப்பான், அவன் கொடுப்பான், இவன் கொடுப்பான், மாமாக்காரன் கொடுப்பான், உடப்பிறந்தவன் கொடுப்பான். உணர்ச்சியை தணிக்கிறது யாரு? அல்லாஹ். அப்பதான் ஒழுக்க குறவுல போயிட்டா உணர்ச்சி வச்சத்துல நாய் செல்லலான்னு சொல்லிக்கிறாள். சஃபர்ல நிக்கிற மாப்பிள்ள மாதிரி சஃபர்ல நிக்கிற வீட்டுக்கு போவாதீங்கன்னு எதுக்கு சொன்னாங்க? காஞ்ச ஓலை சட்டுன்னு பத்திரும். என்ன மாப்பிள்ள மாதிரி வீட்டுல இருந்துட்டு இருந்தா ஒரு 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை டெய்லியோ இப்படியோ குடும்ப வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும். அதனால பச்சை ஈர ஓலையில பச்சை ஓலையில தீ பிடிக்காது, பச்சிக்கிட்டு இருந்தாலும் பத்திக்கிட்டே இருக்கும். வரம்பதான் காஞ்ச ஓலை நெருப்பு போடணும்னு இல்லை, தணல் பட்டாக பத்திரும். சரிதானே? வெக்க வந்தாலுமே புளிஞ்சிடும். அப்படி அப்போ பஞ்சாதிக்கு கொடுக்காட்டா ஹக்கு, சாப்பாடு கொடுக்காட்டா குடும்ப வாழ்க்கை இல்லாட்டி என்ன பிள்ளைகளை பத்துட்டான், அதுகளுக்கு செய்யணுமே. அல்லாஹ் யாருக்கும் கடமைப்பட்டவன் இல்ல. சரியா? ஹக்கால். ஆக லுல்முங்கிற அநியாய அக்கிரமங்க 2ஆல தான் வரும். ஒண்ணு ஹக்காளிக்கு ஹக்க செய்யாட்டி வரும். சரியா? 2வது தனக்கு உரிமை இல்லாத ஒன்றில் தலையிட்டால் சொல்லலாம். மொத்த வீட்டை கட்டிச்சு கட்டினான், அதுக்கு உடச்சு போட்டு கேட்டான். பாருங்க என்ன அநியாயம் செய்யறா? ஏன் உன் வீட்டையே கட்டுறான், ஆனா அவனுக்கு காசை பணத்தை கொடுத்திக்கிறான். என்ன திடீர்னு ஒரு ஐடியா வந்திக்கும், நம்ம வீட்டு நிலத்தை ஒரு மலை எடுத்துட்டு அநியாயம் அக்கிரமம். சரிதானே? அவன் தன்னுடைய தனக்கு உட்பட்ட இதுல தான் நாட்டினபடி நடக்கிறது யாரும் சொல்ல இல்லாத, அநியாயம் சொல்ல இல்லாத. ஆக வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் விண்ணில் உள்ளதும் மண்ணிலும் எல்லாமே அல்லாஹ் தஆலாவுக்கு உரித்தானதே. இல்லைங்களா? சகலமும் அவனுக்குரியதே. எஜமான் தான் நாடின விஷயத்துல தான் நாடினது நடப்பான். அது அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. விளங்குதா? ஆக எல்லாமே சர்வமுமே அவனுக்கு உரிது. எனவே தனக்கு குறித்தான தான் விரும்பினபடி நடக்கிறான். அதனால லுல்முங்கிற அநியாயம் அவனுக்கு பேச சொல்ல இயலாது என்று சொல்றான். ஆக லுல்முங்கிற அநியாயம் 2 வகையில தான். ஹக்காளிகளுக்கு ஹக்க கொடுக்காட்டி வரும், தனக்கு உரிமை இல்லாத ஒன்றுல தலை போட்டாள். எனவே சகலமும் அவனுக்குள்ளதுதான். அதான் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கை.
நல்லவர்கள் எல்லாம் சித்திக்கு நாதாக்கள் எல்லாம் தூக்கி நரகத்துல போட்டு குண்டாசி சண்டிச கொண்டு சொர்க்கத்துல தூக்கி போட்டாலும் அப்பவும் அவன் செய்யறது சரிதான். அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லைங்கிறது தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நீதியை அன்று யாரும் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. விளங்கா? தான் படைச்ச வசத்துல தான் விரும்பின அப்படி நடப்பான். ஏன்னா அப்படி. அதனால சித்திகீன்களுடைய மக்காமுல அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டா நிம்மதியா போயிடுவாங்க, வாங்கிடுவாங்க. நபிமார்களுடைய இதுல அல்லாஹ்தால எதை செய்தாலும் சரிதான், எதை செய்தாலும் நியாயம்தான். அவனுக்கு கேட்கறதுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. அவன் யார நீ செய்து தப்புன்னு சொல்லவும் முடியாது, நீ செய்த தப்புன்னு செய்யவும் முடியாது. என்ன? அதனால நாம கொஞ்சம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மக்ருன்னு சொல்லக்கூடிய என்ன பொலிட்டிக்கல், என்னது பொலிட்டிக்கல்னு ஒன்று இருக்குது இல்ல. என்ன ஒரு ஆட்களை சொல்லுவா யாரை விட்டு அணி எடுக்கிறது வாங்குறது ஏன்னா கவுத்த கொடுக்கறதுலாம் இருக்க. ஏன்னா அவன் மேல அப்போ அல்லாஹ் தஆலா சொல்ற ஆதமுடைய மகனே உன்னுடைய 2 காலம் சொர்க்கத்துல போய் நுழைஞ்சால ஒழிய என்ன விட்டும் அச்சந்திருந்து இருக்காத. உன்னுடைய 2 காலம் சொர்க்கத்துல காலை வச்சுட்ட சரி, இனி உன் மேல கோவப்பட மாட்டேன், உன்னை காலை வர்றது இல்லை வாங்கறது இல்லை அப்படின்னு சொல்லி. விளங்குச்சா? பௌதுல்லால நாயர் அலி அல்லாத்தானும் ரொம்ப அவளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஏமத்தெல்லாம் பத்தி நம்ம ஜோரா பேசிட்டிப்பா. அப்போ அவங்க அம்மா சேகனாங்க கூப்பிட்டு சொன்னா, மகன் ரொம்ப ஜோரா பேசுறீல, முடிவு இப்படி தலையாடி முடிவுன்னு இருக்க, கொஞ்சம் பயப்படணுமே. என்ன அல்லாஹ்வுடைய மக்ருன்னு ஒன்று இருக்க, அதை கொஞ்சம் வச்சுக்கிற வேணாமான்னு உடனே சேனா ஓதுலால் நாயன் இப்படி கையை தூக்கி நாயகமே பாக்குறான்னு சொன்னான். பார்த்தா 70 தடவை வாக்கு கொடுத்தினான். சையத் அப்துல் காதர உம்ம ஒரு தயாரம் காலை வாரிட மாட்டோம், யாரை விட்டு ஏணி எடுத்துட மாட்டோம், என்ன யாரை விட்டு ஏணி எடுத்துட மாட்டோம், காலை வாரிட மாட்டோம்னு சொல்லி டேட்டு பூரா கம்ப்யூட்டர் அடிச்சுன்னு வருதுல்ல, ஒரு அக்கௌண்ட்ல விழுந்தவொடனே ஏன் நம்ம டயலாக்கு போனு எப்ப பேசினே ஏது பேசினு வருதா இல்லையா, கால் பில்லோட எத்தனை நிமிஷம் ஏது லோக்கலா அதா இதா போன் டு போனா செல்போன் வருதா, அது போல 70 தடவை எந்த நேரம் ஒக்குத்துன்னு போட்டு வருது. அப்துல் காதரே உமா ஒருபோதும் மக்கள் செய்ய மாட்டோம், காலை வாரிய மாட்டோம், ஒல்லாய் இஸ்ஸத்தி ஜலாலியத்து கண்ணியத்து மேல சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி 70 தடவை வாக்கு கொடுத்தியான். இதை பார்த்துட்டு அப்பா அப்துல் நீ செல்ல புள்ள வாப்பா, நீ வேணா என்ன வேணாலும் செய், நீ வேணா என்ன வேணாலும் சொல்லிக்கவாப்பா ஆண்டுட்டு போறா. உடனே என்ன சொன்னா தெரியுமா, நாயகமே என்னுடைய செய்தி ஷேகே என்னோட உஸ்தாத் அவர்களை, நான் என்னுடைய மனச என்னுடைய நப்ச நான் என்ன நிலையில வச்சுக்கிறேன் தெரியுமா, ஒரு தடவை கூட வாக்கு கிடைக்கலையா அவனுக்கு, ஒரு தடவை கூட ஈமானோட மௌத்தா போவான், நீ இஸ்லாத்தோட தான் மறைவீரு, நீ சொர்க்கவாதின்னு வாக்கு கிடைக்கலையா. என்ன அப்பேற்பட்டவன் எப்படி கதி கலங்கி நிற்பான், அத போலதான் நானும் வச்சிக்கிறேன். எனக்கு 70 தடவை வாக்கு தந்தால் என்ன, 70,000 தடவை வாக்கு தந்தா என்ன, அதை நிறைவேற்றணும்னு அவன் மேல கடமையா, அவன் செய்யறது அவனோட கொடை தானே, அவன் கொடுக்கற பிச்சை தானே, அவன் செய்யற போடுறதே அவன் மேல தர பிச்சை தானே, கொடை தானே, அவன் மேல கடமையா இல்லையா. அதனால நப்சே எஜமா உன் மேல வச்சுக்கிற வகுப்புல அவன் அப்படி சொன்னாலும் நீ அதுக்கு லாய்க்கானவனா இல்ல, அதுக்குள்ள நன்றியோட நடந்துகோ, அதுக்கூட நீ அதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா நினைச்சிடாத, மியர் கிஃப்ட் தான், விளங்குதா இல்லையா. சரியா? அப்படி சரியா. ஒரு ஆளை பெரிய அமெரிக்காவுக்கு பெரிய பிரசிடென்ட் இதாக்கி என்னமோ ஒரு இதில் அனுப்பிவிட்டா, தூதுவரை அனுப்பிவிட்டா, காரு போகணும் சம்பளம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். அவர் தனக்கு அப்படித்தான் இப்படிதான் துள்ள அளவா செய்யும். எப்ப போனாலும் பிரசிடென்ட்டுக்கு நன்றி விசுவாசத்தோட தானே இருக்கணும். என்ன போயிட்டு 3 மாசத்துல கூட நீங்க ரிட்டர்ன் பேக் வாங்கன்னு சொல்லி இன்னொரு ஆளத்துக்கு போட்டுருக்கலாம் தானே, முடியுமா முடியாதா. என்ன நீங்க என்ன இப்படி செய்துட்டீங்க, 3 வருஷம் அனுப்பிட்டு என்ன 3 மாசத்துல எடுத்துட்டீங்க, அவனோட போய் குவாரி போட்டுட்டீங்கமா. அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்துச்சு சந்தர்ப்பம் சூழ்நிலை. அப்ப அப்படி இப்ப இப்படி அப்போல சூழ்நிலை அப்படி, இப்ப நீ ஃபிட் இல்ல, இப்ப மாறு மொழி தான் ஃபிட், போ
அவ்வளோதான் அனுப்பி நீங்கள் வா சொல்லி அனுப்பி விட்டுலாம். அதனால எல்லாரும் கதி கலங்கி போய் தான். அப்போ சித்திகளுடைய அங்கே போய் நியாயமே அல்லாஹ்தால வாக்கு தந்திக்கிறானே நிம்மதியா. ஏன் நாய் செல்லாம் நம்ம அலட்டி அலட்டி அழுகுறாளே அவன் மேலே இவளுக்கு இறக்கும், கொஞ்சம் நிம்மதியாக இருப்போமா நியாயமே கிடைக்கும்னு சொல்லி. அப்புறம் வெற்றி கிடைச்சிச்சே அல்லாஹ்தால என்ன சொல்கிறான் பத்ர் சஹாபாக்களுக்கு, என்ன பத்ர் சஹாபாக்கள் வெற்றி இங்க சொல்கிறான். அப்போ அல்லாஹ்தால அவனுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிற நேரத்தில் தெளிவாக தருவான். சொல்கிறான் ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ கதலஹும். அவர்கள் யாரு பத்ர் சஹாபாக்களை அவர்களை வெட்டல. யாரை வெட்டல? காபிர்களை வெட்டல. ஃபலம் தக்துலூஹும் அவர்கள் வெட்டவே இல்லை. வலாக்கின்னல்லாஹ கதலஹும் என்றாலும் அல்லாஹ் தான் அந்த காபிர்களை கருவறுத்தான்னு சொல்றான். அது மட்டுமா ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து சொல்றான் வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. ஹபீபே முகமதே, இன்னைக்கு கூட நமக்கு வழக்கம் ஒன்றும் யாருக்காவது இலப்பட்டோ கஷ்டப்பட்டோ நினைஞ்சு வந்துடா கடைசி வழியில கீழே மண்ணலி போடணும் நல்லா இருக்கியா படிச்சு போவியான்னு சொல்லி. அது போல பார்த்தா அவங்க பெருசாண்டிக்கிறான். உடனே நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் இருந்தவோ அலியா கொஞ்சம் மண் எடுத்தாங்கண்டா. அவங்க கீழே இறங்கி மண் எடுக்கலதான். எதுக்கு? நுபுவத்துடைய பவர் இருக்குது. நம்ம அலி தம்பிட்ட விலாயத்துடைய பவர் அவுலியாக்களுக்கெல்லாம் அப்ப கியாமத் வரை வந்து அவுலியாக்கள் நாதாக்கள் எல்லாம் முதுகந்தன்ல இருக்கிறான். இந்த நுபுவத்துடைய பவர் விலாயத்துடைய பவர் ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் நான் ஹலாக் ஆகணுங்கிறது. தம்பி கொஞ்சம் மண் எடுத்தாங்கண்டா. அலி இல்லாத்தனும் மண் எடுத்து கையில கொடுத்தவன ஆத்திரமா அவங்க இருக்க வீசினா உடனே திகில் அடைஞ்சிட்டான். இப்ப அணுக்குண்டு போட்டவன தடம் மாறிடுறான்ல எப்படி அத போல திகில் எல்லாரு கண்ணிலையும் பட்டுச்சு. ஆனா அதான் விஷயம், எல்லாரு கண்ணிலையும் போட்டு எல்லாரும் கூட இல்ல. ஏத்தவனுவா ரெண்டு வகையான ஆட்கள். ஹசதுல ஏத்தவன் ஒரு கூட்டம், அறியாமையில மோடத்தனத்துல ஆபாக்கள்ல வழியெல்லாம் விட்டுட்டு பூசி மார்க்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி அறியாத்தனத்துல ஏத்தவனும் ஒரு கூட்டம். சரியா? ஹசதுல ஏத்தனும் எவன் ஹசதுல ஏத்தனா அவன் கண்ணெல்லாம் வந்து கண்ணை டோட்டலி அவுட் ஆயிட்டு, டோட்டலி கண் பிளைண்டா போயிட்டு. எவன் அறியாமையில மடமையில ஏத்திட்டு இருந்தானோ அவனு கண்ணெல்லாம் உளுந்து முஹம்மது இப்னு அப்துல்லாவை பார்த்துட்டு இந்த கண்ணை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு அந்த கேட்ரைட் அதை கிளீன் பண்ணி கொடுத்துச்சு. விளங்கிச்சா? ஆக 70 பேர் அவங்கள காவிரிகளை கொல்லப்பட்டார்கள். எங்கட சஹாபாக்கள்ல 14 பேர் ஷஹீதானார்கள். என்ன அப்புறம் அவனை அவ்வளோ பேரும் கிணத்துல தூக்கி போட்டு மறைக்கணும்ல, ஒரு இதை பால் கலத்துல தூக்கி போட்டுச்சு. அப்போ நாய்ஸெல்லாம் ஆத்தரமா போய் அவனை பார்த்துட்டு அபு ஜெயில உத்துபா சைபா, அபு ஜெயில் உத்துபா சைபா, என்னுடைய ரப்பு எங்களுக்கு தந்ததை நாங்க கண்டுட்டோம்டா, உன்னோட ரப்பு உனக்கு தந்ததை கண்டியா அப்படியான்னு கேட்குறா. உமர் இல்லாத்தானும் நியாயமா யாரும் சொல்லதா வாங்க வாங்க டென்ஷனா இருக்கிறாள கட்டுன்னு டென்ஷன். நியாயமா அவங்க தான் செத்து தொலைஞ்சிட்டானுங்க. நியாயமா நீங்க ஏன் போட்டு வாங்க வாங்கன்னு இருக்கிறான். உமரே உம்மாவோடவும் திறமா கேட்கிறானோ, உம்மாவோடவும் நீர் ஹயாத்தா இருக்கிறீர, உம்மாவோடவும் திறமா கேட்கிறானுவா. பதில் சொல்றதுக்கு அவனுக்கு இது இல்ல, திறனி இல்ல, பதில் சொல்றதுக்கு முடியாத கேட்டான். பேசலாம் கேட்பான், மையத்துக்கு செருப்படி ஓசையும் கேட்குதுன்னு சொன்னான். விளங்குச்சா? அப்ப எப்படி காபிரா செத்தவனே கேட்கிறான்னு சொன்னா, மோமினா முஸ்லீமா மறைஞ்ச எங்கள் தாய் தகப்பர்கள் அவ கபரடியில போய் நீங்கிட்டு நம்ம அழுகுறது நம்ம நல்ல சந்தோஷமான விஷயம். புள்ள பிறந்திக்குது, ஒரு ஜோப்பு கிடைச்சிக்குது, பதவி வந்திக்குன்னு சொல்றதையும் கேட்கறாங்க. எங்க குடும்பத்தில் உள்ள பிச்சாட்டங்களை சொல்லி இப்படிலாம் இருக்குதம்மா துவா செய்யறா வாங்குறா கேட்பல மாட்டலா எல்லாம் அவளுக்கு எப்போ உத்தரவுதோ மனாமில அதுல நமக்கு தருவா. அல்லது நம்ம அகல் விளாயத்தில் உள்ளவங்களா இருந்தா அங்கேயும் செய்தியா எடுத்துக்கலாம். அப்படி இருக்கு. விளங்குச்சா? சரி, அதோட மட்டும் இல்ல சொல்றான் பத்ர் சஹாபாக்கள் சொல்றான், உங்களுக்கு 1000 விருது பெற்ற மலக்குகளை அனுப்புவோம், அவங்க இவங்களோட சேர்ந்து அவங்க பூந்துக்கிட்டு வெட்டிடுவாங்கன்னு சொல்லி. அதை அல்லாஹ் தாலா சொல்லக்குள்ள சொல்றான். எப்படி நாம சொன்னோம், நீங்க கேட்டதுக்கு வாக்கு அனுப்பிச்சோம். ஒமா ஜஹலஹுல்லாஹ் இல்லா புஷ்ரா, நாம அந்த மலக்குகளை அனுப்புறேன்னு சொன்னதெல்லாம் புஷ்ரா நன்மாராயம், ஒரு நன்மாராயத்துக்காகவும் ஒளி தத்துமையின்ன பிஹி குலூபகும் என்ன சொல்றா, ஒளி தத்துமையின்ன பிஹி குலூபகும், உங்களுடைய இதயங்கள் கொஞ்சம் நிம்மதி பெறணுங்கிறதுக்கு தான் நம்ம சொன்னோம்.
ஒமா நஸ்ரு சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, உதவிங்கிறது அல்லாஹ்வோட புறத்திலிருந்து தான் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னு அழுத்துறான். திரும்ப இந்த இடத்துல தான் பார்க்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் எறிஞ்சதை நீங்க எரியல, அல்லாஹ் எறிஞ்சான்னு சொல்றான். பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ஒலிமார்கள் அவுலியாக்கள், அவங்க வெட்டினதா யார் வெட்டினது? நீங்க வெட்டலையா, நாம தானே வெட்டணும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட நாதாக்களுடைய தினமாக இது இருந்து கொண்டு இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷம்னா எங்களுடைய ஷேக் முஹிதீன் அப்பா நான் எல்லாத்தரும் 17 அன்னைக்கு இன்னைக்கு பெரிய ஸ்வீட்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுப்பா. இஸ்லாத்துடைய விரோதி அபூஜஹில் அழிஞ்சு ஒளிந்த நாள், இஸ்லாத்துடைய விரோதி அபூஜஹில் அழிந்து ஒளிந்த நாள், அதை போல நமக்கு அடைஞ்சு பண்ணிக்கக்கூடிய சத்திராதினை அல்லாஹ் அழிச்சு ஒழிப்பானாக என்று சொல்லி எப்படி அவ ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பா. சரி, இந்த நாளில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மகத்தான சந்தோஷத்தை கொடுத்தான். அவளுடைய இதய கனியாகிய ஃபாத்திமா ஜஹரா, சித்தி ஃபாத்திமா ஜஹரா அல்லாஹ் தன்னுடைய தாத்தா சித்தி ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மதீனால ஷஹீதானார்கள். இப்போ சிந்திச்சு பார்க்கணும். பப்ளிக்கார அல்லாட வாயில வாங்க வாங்க வாங்க, அது அல்லா பார்த்துடும், அம்மாவா அதெல்லாம் இருப்பாங்க, வாங்க அதான் நான் ஆகிக்கிறாருப்பா பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். அல்லாட வாதன்னு சொல்லி இழுத்துட்டு கிடக்குறான். அசல் அல்லாட வாதம் இது பத்ர் சஹாபாக்கு யுத்தத்துக்கு போனேன். அப்போ உஸ்மான் அல்லாஹ் வந்துட்டா. வந்தோன்னு இப்படி பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அதோட மட்டும் இல்ல, அந்தந்த நேரத்துல எப்படி பத்ர் சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்தந்த இடத்துல தான் அவன் செத்து கிடந்தானுவான், கொல்லப்பட்டு கிடந்தான். இதோட மட்டும் இல்ல, மக்கத்தில் முக்கரமான இருக்கிற நேரத்தில் இன்னொரு மோஜிசார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் வைப் இருக்கிறத பத்தி உள்ளது. அப்ப சூரத்து ரஹ்மான் சரி வந்து அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமுல் பயான் வந்துருச்சு. வந்த உடனே நேர சொல்லி விட்டா, இதை போய் கௌபாட முத்தத்தில் போய் ஓதணும். யார் ஓதுறா யார் ஓதுறான்னு கேட்டா, பெருங்கண்ண நாதாக்கள் யாருக்கு, அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறா, ஃபாரூக்குல்லா, உமர் கத்தாப் நாயகம் எல்லாரும் இருக்கிறா, யாரும் சொல்ல. அப்போ சின்ன ஒரு கட்டையான ஆள், சின்ன சின்ன பொடிய மாதிரி மசூத் நாயகம். மசூத் நாயகம் ஆளு கட்டை சிட்ட ஆள், ஜலம் இல்லை, பூண்டு ஊதுனாலும் கீழே வந்துடுவான். நாயகமே நான் ஓதுறேன் நான் ஓதுறேன்டா, கணக்கு எடுக்க நாயகம் மறுபடியும் கேட்டா யார் ஓதுறான்டா, எல்லாரும் நான் ஓதுறேன்னா நாம ரிஸ்க் எடுக்கணும். அபூபக்கரை நீங்க போய் ஓதுங்கன்னா லெப்பைக்கு யார சொல்லுதான்னு போயிடுவா. என்ன இப்ப வச்சுக்கிறீங்களா, யாராவது ஒரு ஆளு அங்க நான் வரேன்னு போனா நம்ம காரில் செலவழிச்சு போகணும், நம்ம சிரமம் எடுக்கணும். இவன் பிரசிடென்ட் சொல்றா, ஹஜரத் நீங்க அங்க போங்க, இங்க போகணும், எங்க போகணும், காத்தாங்குடிக்கு போங்க, அங்க போறீங்கன்னா துறை மிச்ச தூரமா ஆயிக்குத, ஹெலிகாப்டர்ல போங்கலன்றுவோம். விளங்கிச்சா இல்லையா, பின் உதவி வருமா இல்லையா. அதனால அவங்க படாங்க மாட இந்த பிள்ளை விஷயம் தெரியாம இவர் நான் போறேன், நாம 3வது வரையும் நான் போறேன், சரி போய் போதும். போன உடனே அங்க போய் நின்று கிராத் ஆரம்பிச்சோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان இழுத்து விட்டுட்டின. அங்கேருந்து வந்தா அப்படி அடிச்சு அடியில கண்ணு காது கிழிஞ்சு கர்ற கர்ற கறந்து ரத்தம். இவ அங்கேருந்து ஓடி அடிச்சுட்டோம் அழுவுன்னு அடிக்கிட்டோம். நாயும் சொல்லதான் பார்த்துட்டு சிரிடி சிரிக்கிறா. உடனே சிரி என்ன என்ன காது போய் இருக்கிற நீங்க சிரிக்கிறீல்ல இருங்கண்டா. அதுக்கு ஒரு பதில் யுத்தம் நடந்துச்சா இல்லையா. இந்த மனுஷனுக்கு வேலை என்ன தெரியும், இந்த சஹாபிக்கு ஆள் சித்தால ஆயிக்கணும், யுத்தத்துல போகல, ஆனா காலால கொடுத்தாலும் கீழே விழுந்துருவாரு. அந்த மாதிரி இருக்க கடைசியில் இவருக்கு வேலை என்னன்னா யுத்தம் முடிஞ்சவனு போகணும். யார் யாரும் குறவு குத்து உயிரா கிடந்தா காப்பீர்கள் இருந்தா அவனை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் அறுத்து விட்டுட்டு வந்துடணும். என்ன குத்தி போட்டாலும் அறுத்து விட்டுட்டு கிடக்கணும். ஆனா எங்கட ஆளுக்க குத்து போட்டு கிடந்தா ஐயோ நீங்களா முன்னாடி தண்ணி விடும், தண்ணி வேணுமா அது வேணுமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரூபு போற வரையும் தண்ணி கிண்ணி கொடுத்து வைக்கணும். மற்றவனா தான் கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு வரணும் சொல்லி இப்படியும் போறேன். இப்படியும் போயிட்டு பார்த்தா அபூஜஹல் கிடக்குறானா இல்லையா. பார்த்தவன அபூஜஹல்னு பார்த்தா ஏறி நெஞ்சில ஏறி உட்கார்ந்தானா அவன் அப்படி கிடந்தான். திடீர்னு கண் செஞ்சு பாக்குறான். பார்த்தோன்னு என்னடா அப்பவும் விடு விடுக்குது, அப்பவும் விடு இருக்குது. என்ன ஆள் எலும்பத்துக்கு முடியலையே, கொஞ்சம் பயம், கையெல்லாம் வெட்டப்பட்டு கிடக்குறான். நீ நான் நெஞ்சில ஏறி விழுந்துட்டான். விழுந்தவொடனே இவளுக்கு ஆத்தறான், என்ன அரைஞ்சியாம் அடை
அப்பவும் சொன்னான், அட ஒரு புழுக்க பையலன்னு சொல்றான். அட கீழ்த்தரமான புழுக்க பையல. அட ஆடு மேய்ச்சியன்னு என்னமோ சொல்றான். ரொம்ப மோசமா. அடே ஆடு மேய்ச்சியா? சே, உன் கையினால இடம் நான் விட்டு போடணும், என்ன ஒரு குறைசி கையினால நான் விட்டு போடக்கூடாதா? அப்பவும் பாருங்க சொல்றான், என்னது குறைசி என்ன வெட்டினவரு, ஒரு அலியா, ஒரு அபுபக்கரா, அதை போல எங்களை குலத்தை சேர்ந்தா, ராஜ குலத்தை சேர்ந்தா எப்படி போவான்? அப்படி இல்லாம போய் சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சியா சொல்லி அப்பவும் வீர பேசுறான். சொல்லி வெட்டக்கூடாதா? சே, நான் இப்படியா போயிட்டேன். அப்புறம் ஐயோ அவன் ஒரு மணி நேரம் பயந்தான், கத்திய கையில் எடுக்கிறான். டேய் கொஞ்சம் டேய் வெட்டுறதான் வெட்டுறாடா, வெட்டுறதான் வெட்ட, என் தொண்டைக்குழி பக்கத்துல வெட்டாத, கழுத்தோட இப்படி வெட்டு. எப்படி சொல்றான்? கழுத்தோட கீழே இறக்கி விட்டு. எல்லார் தலையும் வச்சா என் தலை ஒசரமா தெரியணும். எல்லார் தலையும் அடுக்கி வச்சா அவன் சொல்றான், எல்லார் தலையும் அடுக்கி வச்சா யாரெல்லாம் எத்தனை வச்சா என் தலை ஒசரமா தெரியும். இப்படி வெட்டு. சரி சரி, நீ சொல்றப்ப வெட்டுறான். சரி, அங்க வெட்டாத, இப்படி வெட்டான். வெட்டு வெட்டு. இப்போ ஆள்கிட்ட சொல்லு, ஏத்துக்கலையா சாவர நேரத்திலையும் ஏத்துக்கலாம தான் சாவர நேரம். பாருங்க, ஃபிரௌன் யாரு? ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அபுஜஹில் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன். அவன் தண்ணியில முங்குற நேரத்துல அவன் வந்து ரப்பி மூசாவை ஹாரும், ஐயோ மூசா ஹாருண்ட இது உண்மையா போச்சு, நான் ஏத்துக்கிட்டேன் காப்பாத்துங்கன்னு போனான். என்ன நம்ம நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிரௌன் எப்படி சாவர நேரத்திலையும் வீராப்பு பேசி ஏத்துக்கலடா, இப்படி வெட்டு சரி இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு போனே. அப்ப அதுலதான் சொல்றாங்க, மூசா நபியோட நம்ம நாய் ஸல்லல்லாஹு எவ்வளவு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவளோட நம்ம நாய் ஸல்லல்லாஹு எவ்வளவு பேர் அந்தஸ்துல வசந்தவங்க. அதனால அதுக்கு தக்கன ஃபிரௌனுங்கள்ல அந்த ஃபிரௌனோட இந்த ஃபிரௌன் பல்லினமானவன். கடைசியில ஆளை பார்த்தா தலையை தூக்கிட்டு கொட்டணும்னா தூக்கிட்டு போறதுக்கு வழி இல்லை. என்ன அவருக்கு ஏழலை, தூக்கினா வெயிட்டு அந்த அளவுக்கு. அபூஜஹல் தலையை வெட்டி எடுத்தாச்சு, தூக்கத்துக்கு முடியல. உடனே இப்படி பார்த்தா அந்த கத்தியை வச்சு காதில் ஒரு இழுத்து ஒரு சடங்கு ஒரு ஈக்கி கிடந்துச்சு, அதில் வச்சு கெட்டி நூலை கட்டி இழுத்துக்கிட்டே போறான் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லாம் உட்காந்துக்கிறான். அப்ப நாய் ஸல்லல்லாஹு சொன்னா, சரிச்சா என்ன அபூஜஹல் வெட்டியாச்சா? சரி, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான கபத்துல அறிஞ்சானே இப்படி வந்துடுச்சே. எனக்கு கவலையா இருந்த நேரத்துல அல்லாஹ் ஜல்லஷானஹு பொறுத்தல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த காட்சியை காட்டினாக. இவனுடைய தலையை இவர் தான் நறுக்குவாரு, நறுக்கி காதுல ஓட்டு போட்டு இழுத்துட்டு வருவான்னு. நான் அதை பார்த்துதான் சிரிச்சேன்டா. எப்படி விஷயம் அதே போல நாய் ஸல்லல்லாஹு ப்ரீவியஸ் டே முந்தின நாள் போய் எந்தெந்த இடத்துல அடையாளம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் கிளீனா அதேபடி நடந்துச்சு. விளங்குச்சா? அதேபடி நடந்துச்சு. சரி, இதாவது பரவாயில்ல என்ன, சரி அதோட வந்துருங்க. ஆனா தப்லீகார் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் வச்சு ஈமான் பில் கைப்லாம் சொல்லக்கூடாது. சொன்ன அன்னைக்கு அது சரி வராது. என்ன யாருக்காவது இவருக்கு தெரியாது, அவருக்கு அமருக்கு தெரியாது, எசீதுக்கு இப்படிதான் சில விஷயத்த சொல்லிப்பாங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்கறான். விளங்குச்சா? நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விசேஷமா? என்னங்க பென்ஸ் கார் இருக்குது, பென்ஸ் கார்ல எல்லாம் விசேஷம் தானே. அதனுடைய ஹேண்ட் பார் இருக்குது, என்னது ஸ்டீரிங், மற்ற ஸ்டீரிங் போலியா, அதுல டயர், அதுல கண்ணாடி, அதுல காரு. விளங்குச்சா இல்லையா? சரி, அதுங்க அது ரிப்பேரா போன அது என்ன, அது இதா போயிட்டானுங்க அப்போட ஜாக்கி எல்லாமே எப்படி சரிதானே இல்லையா? ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தானே 60 லட்சம் அது எல்லாம் சேர்ந்தானே. அப்ப தோற்றத்துல அது இந்த காரை போல இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் அப்படி இதா இருக்கு. அதே போல நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷ தோற்றத்துல எங்களை போல இருந்தாலும் அவளுடைய ஒவ்வொரு வஸ்துவும், அவளுடைய ஒவ்வொரு முடி அவருடைய பால் சரி உசிரன மசிறுகள் ஈடனை இல்லாது ஒவ்வொரு ஆளுக்க வச்சிருக்கிறா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படி பேடி பார்த்தா இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கும் பெருகும். அந்த முடியை அளந்து பார்த்தா போன வருஷத்தோட இந்த நாளுக்கு நாள் கூடும். 2 இருந்தா ரெட்டிப்போ செலவாத்துவானா இதாகுது. எப்படி இப்ப அசரத்த முடிய அளவு எடுத்துட்டு போனார், 2 நாள் கழிச்சு இருந்து பார்த்தா கூடுதா இல்லையா, ஒரு வாரம் கழிச்சா கூடுதா இல்லையா? அத போல அந்த பால் ஷரீஃப் இருக்க அது இன்னைக்கும் அது அந்த லெந்து அளவு இல்ல நீளம்ங்கிற அது மட்டும் இல்ல, டபுளாவும் ஆகும் ட்ரிபிளாவும் ஆகும். எப்படின்னு 2 பால் ஷரீஃப் இருக்க வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஹுருமத்தை பேணி நடந்தா வாங்கினா முறையா செய்த நான் அடுத்த தடவை போய் திறந்து பார்க்கல அதோட பரக்கத்து பாரு என்னெல்லாம் எழுதிக்கிறாங்க.
சரி இப்படி நாய் சொல்லலாம் அருமை மகளா இப்போ அல்லாட பாதைன்னு சொன்னா அதுக்கு சொல்கிறேன். அசல் அல்லாட பாதை தானே உதுமார்லாத்தனு வந்தா. பதில் சஹாபாக்கள் உதுமார்லாத்தன் இடம் பெறல. காரணம் என்ன? கத்தியை தூக்கிட்டு வந்தா ஃபீஸபீலுக்கு. அவள் புள்ள இப்படி அவசரமாக இருக்கிறாள, நானும் போகிறேன், நீங்களும் இல்லையே, மனைவி அவசரமாக இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். அங்கே இருக்கிற நேரத்திலே சொன்னான் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை மகளே வலைக்கும் சலாம் சொல்லி என்ன உலுமான் பின் மலூன் அவளுக்கு பக்கத்தில் இருங்க, என்ன வாப்பா சொல்றீங்கன்னு கேட்டா. ஏற்கனவே சாஹிபி வரல அடங்கிக்கிறான், அந்த ஏரியாவில் அடங்கிக்க அங்கே அடங்குங்க. உடனே சொன்னால் இந்த மாதிரி லாத்தாவோட பற்றி போயிட்டாகான்னு. இங்கேருந்து பாத்திமா நாய்க்கு அவளுக இங்கே வந்தா எல்லோரும் அங்கே ஜன்னத்துல் பக்கியில் மதீனா ஷெரீஃபில் அடக்கிட்டு வர்றா. அப்போ அதே நாள் தான் சித்தி ருக்கையா நாய்கள் எல்லாத்தரும் அடைஞ்சோம். 50 வருஷம் கழிச்சு அதே போகிற ரமலான் போகிற 17 ஆயிஷா சித்திகா நாய்கள் தரும் மறைஞ்சார்கள். சரியா? சரி. அதோ மட்டும் எங்கள் சேகனா ஓதுனா சாஹிபி வலிக்கிற அப்துல் அசீஸ் மௌலானா ரலி அல்லாஹ் இந்த முபாரக்கான ரமலான் போகிற 17 தான் மறைஞ்சான். கஷ்ட நஷ்டமாக எங்கேருந்து கூப்பிட்டாலும் உதவி கூப்பிடுங்க. அவள் அடிக்கடி சொல்ல எவ்வளோ பெரிய இடிப்பு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலத்தில் குமர் விஷயம் ரொம்ப கஷ்டமாக கொடுக்குவாங்க. அவள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொல்லுவா, நீங்கள் 313 யாசி ஓதுங்களேன். ஒரே நாளில் ஓதுனில்ல, குறிச்சு வச்சு நீ 3 ஓதனா கொஞ்சம் கொஞ்சமாக ஓதினாலும் ஒரு பக்கத்துக்கு 3 ஓதுனா ஒரு நாளைக்கு 15 ஆச்சு. 15 20 நாளில் 300 முடிஞ்சிடும். 21ஆவது நாள் மகரிபு இஷா சுபு லோர் நான் 12 ஆச்சு. அசருக்கு போய் ஒரு யாசி ஒன்று ஓதி பதில் சஹாபாக்கள் மேலே நான் அவங்களோட திருநாமத்தை போய் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்டை கொடுத்தா அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் நீக்கி வச்சிருவான். அது கோமர் காரியத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு அமைந்தாலும் செய்யறதான். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மழையே தெரியா இருந்தாலும் இப்படி திரும்பிடும் சொல்லி சாஹிப் அலிக்கிறோம் அப்துல் அசீஸ் மௌலானா ஷாதிலி மாப்பிள்ளை தரும். அவள் சொன்னா கஷ்ட நஷ்டமாக ராத்திரி போல் எங்கேயும் கூப்பிடுங்க, எப்போ வேணாலும் கூப்பிடுங்க சொன்ன நாதாக்கள் உள்ள. சரி, அப்பேற்பட்ட இதாக இருக்குது. அதனால சகோதரர்களை பதில் சஹாபாக்களோட திருநாமத்தை ஓய் துவா கேட்குற கபூலாகும். அந்த இடத்துல அல்லாவுடைய இந்த திக்ரி சாரி தன்சூர் ரஹ்மான ஹதீஸ் சரிவே இருக்குன்னு ஒன்று ஹஜால் இமாம் நான் சொல்லக்குள்ள சொல்கிறான். நிறைய பேர் ஹாஜா ஜுனை பகதாத் இல்லாத்தன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. இந்த திக்ரி சாரி சாலிஹான மனிதர்களுடைய பேச்சு பேசுகிற இடத்துல தன்சூர் ரஹ்மா அல்லாஹ் ரஹ்மத்து இறங்குது. ஏன்னா அல்லாஹ் ரஹ்மத்து இறங்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஹாலிர் ஆகுறார்கள். ரஹ்மத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் அவங்க அதுக்குள்ளவங்க தானே, அவங்களோட பிள்ளையை பற்றி பேசக்குள்ள அவங்கள பற்றி பேசக்குள்ள ஏன்னா இது இருக்குது. அதனால் அந்த நாதாக்களுடைய அவங்க மேலே இப்போ நம்ம தரலையும் ஓதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாடம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதியா பாடம் தானே. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதியா வரலான் சாதாத்தினா அசாபில் பத்ரீன் வரலான் சாதாத்தினா அசாபில் பத்ரீன் 10 பேர் ஓதுமா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதியா வரலான் சாதாத்தினா அசாபில் பத்ரீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ஸாத்தினா வரலான் சாதாத்தினா அசாபில் பத்ரீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதியா والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. اللهم صل وسلم على الذات المحمدية والآن ساداتنا أصحاب البدريين. இதை நினைச்சிட்டு ஆனோம். அல்லாஹ் சல்லி வஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதியா ஆனோனே நாயகம் ஸல்லல்லாஹு ஒருதான் சாதாத்தினா என்னுடைய அஸ்ஹாபுல் பத்ரீன் நாதாக்கள் மேலே உன்னுடைய ரிதுவான் மினல்லாஹ் அக்பருங்கிறது பொழிந்தருள்வாயாக என்றது ஓதிக்கிறங்க. போய் 313 தடவை ஓதுறதுக்கு என்ன மனசுக்குள்ளே ஓதுனா ஒரு 4 நிமிஷத்தில் 100 வரும்.
எப்போ ஒரு 10-15 நிமிஷத்தில் 313 வந்துடும். ஈச் அண்ட் எவரி சஹாபிக்கு ஒரு இது ஓதுனதாக போயிடும். அதை போல் இப்போ நம்ம காலமெல்லாம் ஓதும் ரப்பி சொல்லி வரும் வருதான் என்ன ஓதக்குள்ள அல்ல அசஹாபில் பத்ரியின் அலல்லாலி உள்ள அசஹாபில் பத்ரியின் பதோ ஓதுமா ரப்பி சொல்லி அலன்னபி வஸல்லி வஅலல்லாஹி வல் அஸ்ஹாபில் பத்ரியின் ரப்பி சொல்லி அலன்னபி وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين ربي صل على النبي وسلم وعلى الآل وأصحاب البدريين அவ்வளவுதான். உம்மினா சித்தி ருக்கையா சித்தி ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல்லாஹி வ உம்மினா சித்தி ருக்கையா ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல்லாஹி வ உம்மினா சித்தி ருக்கையா ரப்பி ஸல்லி على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا ستيرك يا وأمنا عائشة صديقة عائشة صديقة ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صل على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صل على النبي وسلم وعلى الآل
أمنا عائشة صديقة ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا عائشة صديقة. இமாம் சாஹிப் அலிகானாயத்தை பேர் அப்துல் அசீஸ். இமாம் அப்துல் அசீஸ் தில் கரமி. அப்துல் அசீஸ் தில் கரமி. தெரிஞ்சா என்ன உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் இருந்தாலும் அவரை கொண்டு கேருங்க. வயசு 92 வயசு மறைஞ்சா என்ன ஸ்டாண்டிங் ஆர்டர் தான் இருக்கும். இமாம் அப்துல் அசீஸ் தில் கரமி. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. ربي صلي على النبي وسلم وعلى الآل والإمام عبد العزيز الكرمي. அப்பாவோட கருத்து தங்கச்சி சித்தி பாத்துமா சேரதான் பேர். அவன் மறைஞ்சேன்னு இதான் ரமதான் போறப்பா பொண்ணு வாக்கிலே சொல்லிட்டா. திரும்பி வெளியூர் போறீங்களான்னு கேட்டா இல்லை இந்த இதான் பரிசா பார்க்கணும் இல்லை போகும். சந்துக்கெல்லாம் வந்துட்டு பாபாஜி பாப்பாலாம் வந்துட்டான். ஏன்னா இதாக இருக்குது வழியில் போகலையா இருங்க சொன்னான். அதே போல் அந்த சாய் ஒப்புது. ஆனால் அரை நேரத்தில் அதில் வந்து சொன்னால் கொஞ்சம் இதாக வருத்தமாக இருக்குது. என்ன கூப்பிட்டுட்டாங்க போனவங்க எல்லோரும் வந்தால் எல்லாரும் புத்தகம் சேர்ந்து அவர் சுகன் மஞ்சள் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்தார். 10,000 பேர் தான் கொஞ்சம் கனிமா சொல்லிக்கலாமான்னு சொல்லி காட்டிட்டார். பொண்ணு சக்கராத்து கிளாஸ் ஆகிக்குமேன்னு சொல்லி யாசினை வாங்கினோம். அவளும் சேர்ந்து யாசின்னு ஒரு குரான் போனான். ஓமாடியில் அப்படின்னு சொல்லி 10 நடி பூஜனை வந்து போகிற நேரத்தில் ஓயிடும். கீழே தூக்குலில் ஜென்னா சத்தமாக கீழே தூக்குலில் ஜென்னா இப்படி சொன்னதோட கை இப்படி மாறிக்கிட்டா. வெள்ளிக்கிழமை அவனே வெள்ளிக்கிழமையாக அவருக்கு சாப்பிட சரியா 95வது வருஷம். அவள் மறைவுக்குள்ள அவளுக்கு 75 வயசு இருக்குது. அவளுக்கு தான் நான் சொன்னதோட சித்தி பார்த்து என்ன சித்தி பார்த்து ربي صلي على النبي وسلم وعلى الآل والستين فاطمة زهراء. ربي صلي على النبي وسلم
وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء ربي صلي على النبي وسلم وعلى الآل وستين فاطمة زهراء وكريم شرف وهولا ألف ألف على الرسول المهلا بشيرا بصلاة طه نبيا وارفعا شيخنا وليا رليا ربنا ارزق لنا مكانا وسيا نتخذه محل ذكر وشكرا فبه نستحق جنات عدن ذات رول وتلك روح وريحان بشيرا بصلاة طه نبيا وارفعا شيخنا وليا رليا صلوات كريم شرف وهولا ألف ألف على الرسول المهلا. அவங்களுக்கு புள்ள கிடையாது. எனக்கு புள்ள படத்திற்கு என் ஆளுக்கு மூத்த பேர் அவங்க பாத்திமா ஜான எங்க அம்மா சொன்னாங்க, என் பேரெல்லாம் விடப்பா அவ பெரிய மனுஷன் பேரை விடு என்ன எப்போதான் வருவேன்னு சொல்லி அது போல முந்தைய தத்தா அவ பிள்ளை பாத்திமா ஜான விட்டா. அவ தம்பி மெய் சாஹிபு அவ மாப்பிள்ளை பேர் செய்யலாம் அப்படின்னு பேரை விட்டா. கரெக்டா நம்ம அந்த வீட்லேருந்து தான் மொய்தீன் டிவி வருத. மொய்தீன் டிவி லைவா போகுதுல்ல, காயல் போடணுமா கிட்டத்தட்ட 60,000 கூடல அங்க அந்த ஏற டிஸ்ட்ரிக் முழுசும் போகுது. அது எதை கேபிள் டிவி அந்த அதுல லைவா போகுது. அது இல்லாம இதுல அவங்க நெட்ல எல்லாம் போத அந்த இடத்துல அந்த அவங்களோட வீட்லேயும் தான் இதாகும். சரி, நம்ம நீட்டி ஓதனாலும் 10 தடவை ஓதத்து 2 நிமிஷம் தான் வரும். எப்படி இது ஓதுறமா ரொம்ப சரி பாக்கணும் டைம் 2 நிமிஷம் 10 தடவை ஓதுறதுக்கு. என்ன யாராவது அந்த நாதாக்கள் பெரிய மனுஷர்கள் நாதாக்களுடைய இது வர நேரத்துல அவ பேரை வச்சு ஓதணும்னு வச்சுக்கணும், நடந்துக்கிட்டோ இருந்துக்கிட்டோம். அது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு இதா போயிடும். சரி, வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம வபாரக அலா خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله يا ولي سره
عاجل وآجل يا الله يا ولي الله شاذلي سيدنا الفاضل مقصد السائل قديسا سره مقدسا بره جديسا ذكره لآجل وآجل نبات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا يا مولانا شيخ الله يا مولانا شيخ الله يا مولانا صارك مولانا شيخ الله يا مولانا شيخ الله يا مولانا شيخ الله يا مولانا شيخ مبارك مولانا شيخ الله يا مولانا شيخ الله يا مولانا شيخ الله يا مولانا شيخ مبارك مولانا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع عن مولانا سير عبد الشكور الأخيار وارلعنا به في الدارين مع الأبرار يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع عن مولانا سيد عبد الشكور الأخيار وارلعنا به في الدارين مع الأبرار يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع عن مولانا سيد عبد الشكور الأخيار وارلعنا به في الدارين مع الأبرار المرسلين والفوز الأعلى محيتين شاعر رفاعي بحاري جبري أمد ديك صاحب خلوتي وجلوتي وخليفتي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا